எல்லோருக்கும் வணக்கம். நான் விளக்கு வாங்குறதுக்காக விளக்கு கடைக்கு போனேன். சென்னையில தான். போரூர் பக்கத்திலேயே இருக்கு. அந்த ஒரு சரவணா ஸ்டோர கொஞ்சம் தாண்டி 2 சிக்னல் தாண்டி அங்க இருக்கு. அந்த விளக்கு கடையில எல்லாமே இருக்கும். நமக்கு தேவையான சாமி சிலைகள் எல்லாமே விளக்கு, அப்புறம் அந்த பித்தளையில தட்டு மாரி இருக்கும். அந்த சாப்பிடுற தட்டு, பொங்கல் பானை இந்த மாரி எல்லாமே எல்லா ஐட்டம்ஸும் பித்தள ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே அதில இருக்கும். நல்ல தரமாவும் இருக்கும். அதனால சரி வாங்கலான்னு நான் முருகனுடைய வேலும் விளக்கு 2ம் வாங்கலான்னு சொல்லி போனோம். வேல் என்கிட்ட இருக்கு. சின்னதா இருக்கு. குட்டி வேலா. அது கொஞ்சம் பெரிய வேலா இருந்தா நல்லாயிருக்கும். பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் வாங்குறதுக்காக போனேன். அங்க போனா இந்த மாரி பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. என்னடா அங்க போய் பூஜை பண்றாங்களே! இது விக்கிறதுக்காக கடையில வச்சிருக்க சிலைகள் இந்த சிலைகள். இந்த இடத்துல சாமி மட்டும் கும்பிடுவாங்க. இந்த இது 4 சிலைய மட்டும் வச்சு அந்த சாமி மட்டும் கும்பிடுவாங்க. இந்த சிலைகளுக்கு போய் ஏன் இவ்வளோ எப்பயுமே அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. பூவ அலங்காரம் பண்ணி அதாவது எத்தனையோ வகை பூவுன்னு நினைக்கிறேன். 9 வகையோ என்னமோ தெரியல. அத்தனை வகை பூக்கள நெறையா இருக்கும் போல. நெறையா இருக்கு பாருங்க. நெறையா இருக்கு. அது எல்லா மலர்களிலுமே இப்போ அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த அம்மனுக்குன்னா வாராகி அம்மன். வாராகி அம்மன் சென்னையில ரொம்ப பிரசித்தமானது. எல்லாருமே தவறாம வாராகி அம்மன பத்தி தெரிஞ்சிருக்காங்க, கும்பிடுறாங்க. அதிகமா வழிபாடு செய்றதுன்னா சென்னை அந்த சென்னை ஏரியா ஃபுல்லாவே வாராகி அம்மனுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கு. அந்த அம்மனுக்கு தான் ஒவ்வொரு அபிஷேகமும் பண்ணிதான். துளசி, அந்த பூ தெரியல அது பூ. சம்மங்கிப்பூ, கனகாம்பரம், அரளிப்பூ, மல்லிகைப்பூ, அப்படி அந்த வாடாமல்லிப்பூ, இந்த மாதிரி ஒவ்வொரு பூவுலயுமே அவங்க அலங்காரம் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே தட்டில எல்லாத்தையும் எடுத்து வச்சு வரிசையா எடுத்து வச்சுட்டு, ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து கொட்டிட்டு, சாமி மேல அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. நாங்க கொஞ்சம் நேரம் நின்னு பார்த்துட்டு, சாமி பூஜை வேற நான் பண்ணிட்டு, அது பூஜைன்னு இல்ல, அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு, பூஜை பண்ணாங்க. ஆரத்தி எடுத்தாங்க. ரோஸ் எல்லாம் வச்சிருந்தா பாருங்க. ரோஸ் இது பட்டன் ரோஸ் வச்சு போடுறாங்க. எத்தனை வகை மலர்கள் இருக்கோ, அத்தனை வகை மலர்களையுமே அவங்க அபிஷேகத்துக்கு பயன்படுத்துறாங்க. ரொம்ப நான் புதுசா இருந்துச்சு. நான் பார்த்ததில்ல. கோவில்ல போய் பார்த்துருக்கோம். நம்ம இந்த மாரி கடைகள்ல இந்த மாதிரி பூஜை பண்றத நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, மரிக்கொழுந்து இருக்கு இல்லையா, அது கூட வச்சுருக்காங்க பாருங்க அலங்காரத்துக்காக. எல்லாமே உதிரியா தான் இருந்துச்சு. எதுவுமே கட்டல. உதிரியா தான் இருந்துச்சு. உதிரியா இருந்தா தான் அபிஷேகம் பண்ண முடியும். அதனால அவங்க வேண்டியிருந்தாங்களாம். எதுக்காக அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க ஏதோ வேண்டுதல் வச்சிருந்தா வாராகி அம்மன்னு. அந்த வாராகி அம்மன தான் வேண்டியிருந்தேன். அந்த வேண்டுனது நடந்துருச்சு. அதனால நான் அபிஷேகம் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டேன். அதே அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மனா அந்த இடத்துல வச்சுருக்காங்க அவங்க. அவங்க சாதாரணமா கோவில் இது கடைகள்ல சும்மா வச்சுருப்பாங்க. வச்சு டெய்லி அந்த இடத்துல பூ சாமி கும்பிடுவாங்க. இப்போ கடைகளுக்கு என்ட்ரன்ஸில் எல்லா சாமியும் வைப்பாங்க இல்லையா? பிள்ளையார் வச்சுருப்பாங்க, அம்மன் வச்சுருப்பாங்க. மதுரையில பார்த்தீங்கன்னா, மீனாட்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் வச்சுருந்தாங்க வாராகி அம்மன். இந்த சைடு கீழே இருக்கிறது முருகர் இருப்பார். இந்த சைடு ஒரு அம்மன் இருக்கும். அந்த சைடு ஒரு அம்மன் இருக்கும். அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சைடு பாருங்க, சுற்றி விளக்கெல்லாம் எல்லாமே இருக்கு பாருங்க. கடைகள்ல விளக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கு தொங்கிட்டுருக்கு. நாங்க போய் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு, பிரசாதமும் குடுத்தாங்க எல்லாருக்கும். அப்புறம் எடுத்துட்டு நாங்க வாங்கிட்டு வந்தோம். அதாவது வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அந்த பக்கம்லாம் போய் வீடியோ எடுக்கிறதுக்காக போனேன். ஆனா வீடியோ எடுக்கல. அந்த விளக்கும் 2 விளக்கு, ஒரு விளக்கு வச்சிருந்தேன். சேம் வச்சா தான் நல்லா. ஓம் விளக்கு 1 தான் வச்சிருந்தேன். ஒண்ணு குட்டியா இருந்துச்சு, ஒண்ணு பெருசா இருந்துச்சு. அப்புறம் ஈக்குவலா வாங்குவோம்னு நெனச்சு, அந்த ஈக்குவல் தகுந்த மாரி 2 விளக்கு வாங்கிட்டு, வேல் பெரிய வேல் ஒண்ணு வாங்கிட்டு வந்தோம். கனகாம்பரம் அபிஷேகம் நடக்குது. அப்புறம் நாங்க சுத்தி எடுத்துட்டு வரக்குள்ள ஒவ்வொரு அலங்காரம்லாம் முடிஞ்சுச்சு. முடிஞ்சிட்டு மங்களாரத்தி, ஆரத்தி எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லாருந்துச்சு. நானும் புதுசா இருந்தா ஃபர்ஸ்ட் டைமா நானும் பார்க்குறேன். கோவில்ல தான் பார்த்துருக்கோம். கோவில்லுமே இவ்வளோ அலங்காரம் பண்ணத நான் பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு பூ அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ரோஜா இதழ்கள பிச்சு வச்சு, அதோடைய இதழ்கள் அது ரோஸ் கலர்ல. அது அபிஷேகம் பண்ணிட்டுருக்காங்க. கனகாபிஷேகம்னு சொல்லி காசு, சில்லற காசு வச்சு பண்ணுவாங்க. அதெல்லாம் வீட்ல நாங்க சின்னதா வச்சு பண்ணுவோம் அந்த மாரி. இப்போ ரோஸ் அபிஷேகம் பண்றாங்க. எல்லாமே அடுக்கி வச்சிருந்தாங்க. கீழ ஒவ்வொரு தட்டுலயுமே ஒவ்வொரு விதமான மலர்கள எடுத்து வச்சிருந்தாங்க.
வாராகி அம்மனை எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.